உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ மத்திய கிழக்கில் பெரும் பதட்ட நிலை உருவாகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஈரான் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளாக சுற்றியுள்ள நேச நாடுகளில் இருக்கிற அமெரிக்க தளங்கள் மீது, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தளங்கள் மீது தொடர்ந்தும் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வாறான தாக்குதலை கண்டித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இவ்வாறான தாக்குதலை தொடர்ந்து முன்னெடுத்தால் ஈரான் எதிர்பாராத விதமாக பல விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் துபாய் மற்றது சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடைய பொருளாதார ரீதியான மிக முக்கியமான தளங்களைத்தான் ஈரான் தாக்கியிருக்கிறது. சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் குதம் உண்மையில் மிக முக்கியமான, அதுவும் உலகத்தில் மிகப்பெரிய எண்ணெய் குதமாக சொல்லப்படுகிற அந்த எண்ணெய் குதம் மீது தாக்குதல் நடத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, துபாயில் இருக்கிற பல இடங்களை மையப்படுத்தியும் இவர்கள் தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சவுதி அரேபிய மன்னர் மீண்டும் மீண்டும் இவ்வாறான தாக்குதலை ஈரான் தொடர்ந்தால் பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிற இதே வேளையில் பல நாடுகள், அதுவும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு சாதகமாக ஈரானுக்கு எதிராக இங்கே ஒன்று கூடி இருப்பது தான், ஒன்று சேர்ந்து இருப்பது தான் இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதுவும் UK, லண்டன் மற்றது பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகள் ஈரானுக்கு எதிராக ஒன்று சேர தேவை ஏற்படின் ஒன்று சேர்வதற்கு இப்போது திட்டமிட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் ஈரான் இப்போது இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான தளமாக, அதுவும் இஸ்ரேலினுடைய பிரதமர் இருக்கிற தளத்தை குறிவைத்து தாக்கியிருப்பதாக செய்திகள் வருகிறது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு இறந்திருப்பதாக உத்தியோகபூர்வற்ற செய்திகள் இப்போது சமூக வலைத்தளங்களிலே பரவி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருப்பினும் இது பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இஸ்ரேல் இன்னும் வெளியிடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையில் இப்போது மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகரிச்சிருக்கிற இந்த பதட்ட நிலை தொடருமா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் அமெரிக்காவினுடைய பதிலடி, ஈரானுடைய பதிலடி என்று பல பக்கங்களிலும் இவ்வாறான கொடூரமான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பது உண்மையில் கவலையை தருகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு என்ன நடந்தது, அவர் உயிருடன் இருக்கிறாரா என்ற செய்தியெல்லாம் சோசியல் மீடியாவில், அது சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் இறந்து விட்டார் என்றும் சில பேர் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் சற்று முன் மோடி, அதாவது இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு தொலைபேசியினூடாக பேசியிருக்கிறார் என்ற செய்தியை இந்தியாவுடைய செய்தி சேவை புதிய தலைமுறை தந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் பொதுவழியில் தோன்றி, இஸ்ரேலிய பிரதமர் பொதுவழியில் தோன்றி நான் உயிருடன் இருக்கிறேன் என்ற செய்தியையும் உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே நெதன்யாகு இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி உண்மையாகின்றது. இவ்வாறான நிலையில் ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் பலதும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலோடு சேர்ந்து இந்த போரை முன்னெடுப்பதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் ஏதுவாக கைகோர்த்திருக்கின்ற இந்த நிலை இன்னும் மேலும் மேலும் ஈரானுக்கு பெரும் தலையீடியாக இருந்தாலும் ஈரான் இறுதியாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களை தக்க வைப்பதற்கு இறுதி கட்டமாக பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தப் போவதாகவும் எச்சரித்திருக்கிற இந்த நிலை தொடருமானால் உண்மையில் மிகப்பெரிய பாதிப்பை உலகம் சந்திக்கும். இவ்வாறான நிலையில் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.